கொஞ்சம் கொஞ்சமாக நடந்த ஊழல்கள், நடந்த முறைகேடுகள் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா வெளிக்கொண்டு வராங்க. ஏன்னா கடந்த ஆட்சியாளர்கள்ல இருந்தவங்க, ஏன்னா கடந்த ஆட்சியாளர்கள் செயல்பட்டவங்க அந்த ஆட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்தாங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல. ஆனா இப்ப அதிகாரிகள்லாம் ஊழல்களை கொஞ்சம் கொஞ்சமா மாற்றப்பட்டு, ஏன்னா வேறு வேறு அதிகாரிகளை நியமிக்கும் போதுதான் கொஞ்சம் கொஞ்சமா ஊழல்கள்லாம் வெளியில வருது. இது மாதிரியாக தமிழ்நாடு முழுவதுமே எவ்வளவு ஊழல் நடந்திருக்கு, எவ்வளவு அரசாங்கத்துக்கு பணம் நட்டமா இருக்கு அப்படின்னு தெரியல. இனிமே தான் தெரிய வரும். இப்பதான் ஒன்னொன்னா வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இந்த சூழ்நிலையில ஏன்னா கடைசியில அரசாங்கம் வந்துகிட்டு நட்டத்துல ஓடுது, அரசாங்கம் கடன்ல இருக்கு. ஏன்னா 10 லட்சம் கடன்ல இருக்கு, 10 லட்சம் கோடி கடன்ல இருக்கு, ஏன்னா 13 லட்சம் கோடி கடன்ல இருக்குன்னா அப்ப கடன் இல்லாம நொட்டிக்கிட்டா இருக்கு. ஏன் அதிகாரிகள் ஒழுங்கா இருந்தா சம்பளம் எடுத்துட்டு வேலை பார்க்கறாங்க. சம்பளம் வாங்கிட்டு வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகள் தான் பார்க்கக்கூடிய அந்த வேலைக்கு நியாயமாக நேர்மையாக செயல்பட்டு இருந்தா அரசாங்கத்துக்கு ஏன் இவ்வளவு பெரிய கடன் சுமை வரப்போகுது? இருக்கக்கூடிய அதிகாரிகள், அதாவது அடிமட்டத்துல இருந்து மேல்மட்டம் வரைக்கும் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வாங்குற சம்பளத்துக்கு கரெக்டாக சரியா வேலாத்தாலே அரசாங்கம் கரெக்டா ஓடும். அரசாங்கம் வந்து தனியாரே கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அரசாங்கம் தனியாருக்கு கொடுத்தா தான் இந்த லஞ்சம் லாவணியம் எல்லாம் குறைஞ்சு, ஏன்னா குறைஞ்சபட்சம் அறத்தோடு ஏன்னா தனியார் முதலாளிகளாச்சும் செயல்படுறான். அதனாலதான் தனியாரை கொடுக்குறாங்க. இந்த அரசாங்கத்தில் இருக்கிற அதிகாரிகள் ஏன்னா நேர்மையாக நியாயமாக வேலை பார்த்தா ஏன் தனியாருக்கு போக போகுது? மக்களே, அரசாங்கத்தினுடைய பணம், தமிழ்நாட்டினுடைய பணம் எப்படி எல்லாம் போய்கிட்டு இருக்கு. ஏழை எளிய மக்களுக்கு போனா பிரச்சனை இல்லை, ஏன்னா இல்லாம பயன்பெற்றா பிரச்சனை இல்லை, ஏன்னா கஷ்டப்படுறவன் ஏழை எளிய மக்களுக்கு அது சென்றடைஞ்சா அதுல பிரச்சனை இல்லை. ஆனா இருக்கக்கூடிய பெரும்பெரும் முதலாளிகள், பெரும்பெரும் முதலைகள் வந்து காசை வச்சுக்கிட்டு, பணத்தை வச்சுக்கிட்டு அரசாங்கத்துல இந்த சலுகையெல்லாம் இவ்வளவு ஈஸி ஆட்டை போட்டுறாங்க. அதுக்கு இந்த அதிகாரிகளை வந்து துணை நிக்கிறாங்க. இது யாரெல்லாம் இதுக்கு சம்மந்தப்பட்டிருக்காங்க, எந்தெந்த அதிகாரிகள் சம்மந்தப்பட்டிருக்காங்க, ஏன்னா யாருக்கெல்லாம் இது வந்துட்டு இதுல வந்து தொடர்பு இருக்கு, ஏன்னா யாரெல்லாம் கையெழுத்து போட்டு இது போயிருக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தரையா பிடிச்சு ஏன்னா அதுக்கு அவங்களுக்கு தக்க தண்டனை வழங்கப்பட வேண்டும். ஏன்னா அரசாங்கத்துடைய பணம் அப்படின்னா ஒரு தெருவுல கிடக்கல, மக்கள் நலத்துக்கு, மக்கள் நலத்திட்டத்துக்கு பயன்படக்கூடிய பணம் அது. ஏன்னா சாலை, ரோடு வசதி, தண்ணீர் வசதி, குடிநீர் வசதி, பாலம், மேம்பாலம், நியாய விலை கடை அப்படின்ட்டு அரசாங்க பள்ளிக்கூடங்கள் அப்படின்னு பல தேவைகள் இருக்கு. இந்த பணத்தை பூராமே இந்த மாதிரியான அதிகாரிகள், கேடுகட்ட அதிகாரிகள்னால இன்னைக்கு அரசாங்கத்துடைய பணம் குட்டிச்சுவரா போயிட்டு இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா தமிழ்நாடு கடன்ல இல்லாம அப்ப எதுல இருக்கு? நானும் வருவேன் தனி ஒருவனா